திமுக ஆட்சியில் தலித் நிதிகள் முறையாக பயன்படுத்தவில்லை. சாதிய வன்கொடுமைகள், ஆணவ படுகொலைகள் உள்ளிட்ட கொலைகள், பெண் மீதான வன்முறைகள், போதைப் பொருட்கள் பரவலாக்கம் மற்றும் பிற வகையான குற்றங்கள் தொடர்கின்றன. அரசு துறைகளில் ஒப்பந்த பணிகள் அதிகரிக்கின்றன. தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட கடைநிலை தொழிலாளர்கள் உரிமைகளை இழந்து வாடிக்கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் வாக்குறுதிகளிலும் கூட பெரும்பாலானவற்றை நிறைவேற்றவே இல்லை இந்த திமுக அரசு. ஆனாலும் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் என்று மமதையுடன் கூறுகின்றனர். இதெல்லாம் எப்படி சாத்தியம் என்று அவர்களுக்கு தெரியுமோ என்றோ, ஆனால் மக்களாகிய நமக்கு நன்றாகவே தெரியும். ஏனென்றால் அமைச்சர்கள் மூலம் கோடி கோடியாக பணத்தை கொள்ளையடித்து, மக்கள் பணத்தை கொள்ளையடித்து, லாரி ஃபுல்லாக ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு லாரியான விதம் இறக்கி மக்களிடம் காசை அடித்து ஜெயிச்சு விடலாம் என்று திமிரில் மமதையில் பேசுகிறார்கள். அதை நாம் முறியடிக்க வேண்டும். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் ஆட்சி அமைய வேண்டும். மாற்றத்தை விரும்பும் மக்கள் அனைவரும் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.